காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என்னுடைய அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்குள் நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன் என் தங்க குழந்தையே. அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பானதாக இருந்தது என் குழந்தையே. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதை எல்லாம் இந்த தாயானவள் உன்னிடம் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே. அம்மா சொல்லி முடிக்கும்போது இந்த செய்தி உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை எல்லாம் நீயாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. நான் என் செல்ல குழந்தையே, முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது என்ன தெரியுமா? என்ன விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது என் தங்கமே. காரணம் இல்லாமல் எதையுமே உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ எவ்வளவு அலட்சியமாக எண்ணி விடுகின்றாயோ அவ்வளவு பாதிப்பு உன் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே. அலட்சியப்படுத்தாமல் கேள் என் தங்கமே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதை, உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதையும் நீயாகவே புரிந்து கொண்டால்தானே இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என் குழந்தையே. இந்த அம்மாவினுடைய அன்பை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என் அன்பு குழந்தையே? உனக்கு கண்ணீர் வர வேண்டும், உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கிறவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீரை சிந்த வைத்து கொண்டிருக்கிறார்களே அல்லவா என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தி விட்டதல்லவா என் குழந்தையே. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர் தானே உன் முன்னாடி எடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் என்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்களே அம்மா என் குழந்தை. உண்மை அல்லவா என் தங்கமே? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிமையாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள் என் செல்வமே. குழந்தையே, இனிமேலும் உனக்கு இதுபோன்ற காயங்களை தொடர்ந்து கொடுத்துவிட வேண்டும் என்று துணிந்து நின்றுவிட்டு அவர்கள் இருக்கிறார்களே. இதுவரை அவர்கள் கொடுத்ததெல்லாம் உனக்கு பத்தவில்லை. கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதில் இருக்கும் பொழுதும் இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து மனிதநேயமற்ற ஒரு செயலைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள் அல்லவா என் குழந்தையே. உன்னுடைய கண்ணீரை கண்டபோதும் கூட அவர்களெல்லாம் மிகவும் சந்தோஷம்தானே இருந்தது. உனக்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து பழகினவர்கள்தான் இப்போது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன்னிடத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சு, உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் ஒரு பேச்சு என்று வெவ்வேறு விதமாக வெவ்வேறு முகங்களை கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. வேறு பேச்சுதான் அவர்களின் நடவடிக்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்போது அவர்களோடுதான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமே, அவர்களுக்காக இத்தனை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோமோ என்று
நீ வருத்தப்படத்தான் போகின்றாய் என் தங்கமே. உனக்கு மிகுந்த மனவேதனையை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் அல்லவா என் பிள்ளையே. உன்னுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துத்தான் என் தங்கமே. இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்கிறார்கள். ஆனால் அதைவிட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்து விட்டோமே என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கின்றாய் என் குழந்தையே. என் குழந்தையே, இப்படி முட்டாளாக இருந்து விட்டோம் அல்லவா என் அன்பு பிள்ளையே. நீ வெள்ளந்தித்தனமாக இருக்கின்றாயே. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? யாராவது உன்னிடத்திலேயே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பி விடுகின்றாயே. அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களினிடையே பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடையாதா என் தங்கமே என்று நினைத்து அவர்கள் ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பிவிட்டாயே என் குழந்தையே. அதுதான் காரணமாக இப்போது இத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கையோடுதான் இன்று உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொடுத்தேன். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களுடைய இல்லத்திற்கே இன்று நேரடியாக சென்று விட்டேன் என் குழந்தையே. ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்திவிட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் அவர்களை நாம் மன்னித்து விடக்கூடாது என் குழந்தையே. அவர்களுக்கு தண்டனையாய் நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டுமல்லவா என் குழந்தையே. இதுவெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாக இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் தாயானவள் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திருப்பி வரும் என்பதை உணராமல் இப்போது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்களைத்தான் இன்று நமக்கே தீமையாக வந்து இருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷத்தோடு மட்டுமல்லாமல் காயத்தோடு பார்த்து கொண்டு இருப்பதற்கு இப்போது நம்முடைய வாழ்க்கையானது அதே நிலைமையை வந்தடைந்து விட்டது பாருங்களே. என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்துவிடக் கூடாது என்று அவர்களே இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. தனக்கு வந்தால் கஷ்டம் என்று எண்ணி அங்கு மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எது அறியாமல் உன்மீது நம் மீது உண்மையான அன்பு செலுத்தி ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான். என் தங்கமே, நான் நிச்சயமாக தண்டனையாக இது கிடைக்கத்தான் போகின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் அதுபோன்ற தவறுகளை எல்லாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கை நமக்காக இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே, என் குழந்தையே. அது மட்டுமல்ல, அவர்கள்
செய்த துரோகங்களுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என் தங்கமே. நானும் அங்கே அவர்களை பழகி வந்தவர்கள்தான் என்று நினைத்தேன். அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு நான் சென்றதேன் என் தங்கமே. ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று நான் ஒரு துளியும் நான் எதிர்பார்க்கவில்லை என் குழந்தையே. இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் அல்லவா? ஆனால் அதற்கு வழியில்லாமல் அவர்கள் மன்னிக்கும் ஒரு மனநிலைக்கு எனக்கே வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே. அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய விருப்பத்தை கொண்டு என் குழந்தையே வந்து விட்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்வது என்ன பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் தங்கமே. அவர்கள் மேலும் நாம் எந்த தவறிலும் சிக்கிவிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தாலும் தெய்வம் நம்மை ஒருபோதும் சும்மா விட்டுவிடாது என்பதை அவர்களே புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் என் தங்க குழந்தையே. எல்லா தவறையும் யாரோ செய்வதற்கு பாரபட்சமின்றி அவர்களின் பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும்போது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மீது உண்மையான அன்பு பாசம் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருக்கும் எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே. இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தின் ஏமாற்றுவதற்காகவா என்று தெரியாமல் இவர்கள் நாடகம் போடுகிறார்களா என்ற சந்தேகம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த தாய்க்கு. அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுத்தான் இவர்களின் விடுதலை நிச்சயம் கிடைக்கும். எல்லா சோதனைகளையும் நான் செய்துவிட்டு முடித்த பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் திருந்திக் கொள்வார்கள் என் குழந்தையே. இத்தனை நான் புரிந்து கொண்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போது அவர்கள் எல்லாம் திருந்துவதில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்தது முடிவும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன் தவறை செய்ததும் இயல்பாகத்தான் மனிதர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுவார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது என்பது தெய்வத்தின் கட்டளை, தெய்வத்தின் வழக்கமாகவும் இருக்கும். அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் காளி தேவியே போற்றி என் அன்பு குழந்தையே. உன் வீடு தேடி வந்த அதிர்ஷ்டம் வரவேற்பதற்கு நீ பயன்படுத்தும் போது இந்த பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன் என் குழந்தையே. அது மட்டுமல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, நம்பிக்கை என்று தெரியவில்லையே, யாரும் துணை இல்லாமல் அனாதியாக நிற்கிறோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கும் எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பு சுத்தமாக இல்லை அது என்று பொறுத்து கொண்டு மனதளவில் வந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை. எனக்கு நெருங்கி போகின்றனே அல்லவா என் குழந்தையே. நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் ஒரு தீய சக்தி நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகள் எல்லாம் முழுகடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கே உண்டு என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதுவரை எல்லாம் போகக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடத்தில் இன்று இந்த வாக்கு சொல்ல வந்திருக்கின்றது என் தங்கமே. சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே? சாதாரணமாக நம் அனைவரின் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மதிப்பு மிகுந்த ஒரு பொருளாகத்தான் அது இருக்கின்றது. எப்போதும் அதன் மகிமை
மகாலட்சுமிக்கே உண்டான மகிமை என் தங்கமே. அது என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா? உன் தாயானவள் அதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா? என் குழந்தையே, அதுதான் அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றிய புராணம் சொல்கின்றது. அதை கடலிலிருந்து எடுக்கின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வசம் செய்து கொண்டிருக்கிறாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றித்தான் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும் உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலைதெறித்து ஓடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தியை இந்த உப்பு உண்டாக இருக்கின்றது என் தங்கமே. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வந்த பிறகு உன் வீட்டிற்கு முன்னாடி வாசலில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்தால் போதும் என் தங்கமே. உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் மூலம் அனைத்து உன்னுடைய உடம்பிற்கு சென்று உன் உடம்பு ஆரோக்கியம் பெறும். உன் உற்றார் உறவினர் கண்கள் பட்ட இடமெல்லாம் காணாமல் போகி இந்த தெய்வத்தின் பொருளால் அனைத்தும் மறையும் என் தங்கமே. தெற்கு மூலையில் வைக்க வேண்டும் என் குழந்தையே. இதுபோன்று உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி உன் வீட்டில் அல்லது உன் கடையிலோ தெற்கு மூலை தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்ல, தொழில் செய்யும் இடங்களில் கூட வைத்து கொள்ளலாம் என் குழந்தையே. வியாபாரம் செய்யும் தளங்களில் கூட வைத்து கொள்ளலாம் என் குழந்தையே. இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் கூடும், துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற என்பதை மறந்து விடாதே. எந்த வாக்கினை இதனால் தான் கேட்க சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே. இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் இந்த தாயானவள் அனைத்தையும் உனக்கு கைகூடி வர செய்வேன் என் தங்கமே. என்மேல் நம்பிக்கை இருந்தால் அவநம்பிக்கை இல்லாமல் இதை கேள். இந்த பதிவினை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பது 100க்கு 100 உண்மை என் தங்கமே. அலட்சியமாக நினைப்பது உன் எண்ணமாக இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது நீதானே என் குழந்தையே. இதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்க செய்வேன். உன் மனதை தூய்மையாக்க செய்வேன். உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை வெளியே விரட்ட இந்த தாய் அப்பாடுபடுவேன் என் குழந்தையே. உனக்கு என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தாயானவளுடைய வாக்கை என்பதை தெரிந்து விடுகின்றது. ஆனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளை, ஓம் காளி தேவியே போற்றி, என் மனதில் மனதார நீ நினைத்து கொண்டு நீ வசித்து கொண்டிருக்கின்றாய் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் என் குழந்தையே. உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் நிறைந்து பொங்கி வலியத்தான் போகின்றது. அனைத்தையும் காரணத்தோடு தான் சொல்கின்றேன். சில நபர்கள் என் பிள்ளை ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்கள் எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலத்தில் என்னுடைய வாழ்க்கை என்று பொறுப்பை அவர்களிடத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேனே. அதனால்தான் அவர்கள் என்னுடைய இவ்வளவு நம்பிக்கையையும் ஏமாற்றமாக மாற்றி விட்டார்களே. அவ்வளவு அன்பு வார்த்தைகள் பேசினார்களே. இப்போது ஒரு சில நபர் என்னுடைய உறவானது என்னிடத்தில் இல்லை. என் தங்க பிள்ளையே, ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஒரு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாட்களும் என் பிள்ளை மனதிற்குள் குமுறி அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் பிள்ளையே. இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் முடிவினை எடுத்து விடுவேன் என் தங்கமே. நீ முழுக்க இந்த உறவை நேசித்து விட்டாய். அவர்களால் வேண்டும் என்று இப்போது அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் அம்மா உனக்கான முடிவை எடுத்து விட்டேன் என் தங்கமே.
என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை உனக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் செல்வமே. இதற்கு ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். மனதளவில் உடைந்து நொறுங்கி போகாதே என் தங்கமே. ஒவ்வொரு தருணமும் அம்மா வாழ்க்கை மாறுதலை கொடுத்து கொண்டே இருப்பாள். இப்படியே உன் வாழ்க்கை போய்விடாது. நல்லதாக நடத்தி தருவேன் என் குழந்தையே. மரண வலியோடு தான் தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்களை எனக்கு எதற்காக தந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் சுத்தி கொண்டிருக்கின்றாயே. இதையெல்லாம் நான் மாற்றி விடுகின்றேன் என் தங்கமே. இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைப்பது கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளை உனக்குள்ளே பேசிக்கொள்ள கூடாது. முதலில் இதுபோன்று இனி நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இத்தனை நாள் சக்திய வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று தினத்திலிருந்து என்னை ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் அல்ல மாலையில் நேரத்தில் வழிபட போது உன் நாவில் இந்த சொல்ல வேண்டும், இது உனக்கு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே. எதை என்னிடத்தில் சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கை அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கும்படி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லாத்தையும், எல்லா வளங்களையும், எல்லா விதமான சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை அழகு பார்க்க போகின்றது என் தங்கமே. எதையெல்லாம் நினைத்து நீ கஷ்டப்பட்டாயோ அதையெல்லாம் உனக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுக்கத்தான் போகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கை. எதையெல்லாம் நீ செய்துவிடக்கூடாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு சுலபமாக செய்ய முடியும் அளவிற்கு ஒரு எளிதான வழியையும் காட்டத்தான் போகின்றது என் தங்கமே, என் குழந்தையே. ஓம் காளி தேவி, இந்த தாய் உன்னோடு என்றும் துணையாக இருப்பேன். உனக்கு வரும் கஷ்டங்களில் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.